ரஷ்யா வச்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா, உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் சேரக்கூடாது, அதற்கு அமெரிக்கா அனுமதிக்க கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த போர் நடந்த பொழுது இந்த போர்ல அவங்க தரப்புலையும் சேதாரம், எங்க தரப்புலையும் சேதாரம். அதே சமயத்தில் உக்ரைனில் சில பகுதிகளை நாங்க பிடிச்சிட்டோம். போர்ல அந்த காலத்துல ராஜாக்கள் போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதானே சொந்தம். அது மாதிரி நாங்க போர்ல பிடிச்சிட்டோம் அந்த இடம். அங்க எங்க மக்கள் இருக்காங்க, ரஷ்ய மக்கள் இருக்காங்க. அந்த இடத்தை நாங்கள் திருப்பி தர மாட்டோம். நீங்க பேச்சுவார்த்தையில திருப்பி கொடுக்கவே மாட்டோம். இப்படி சில அடுக்கடுக்கான கண்டிஷன்கள் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, பேச்சுவார்த்தை எங்கப்பா நடத்துறது அப்படின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே வடகொரிய அதிபருடன் முன்ன ஆட்சியில ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பொதுவான இடம் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுவோம் அப்படின்பொழுது அமெரிக்காவுக்கும் வேணாம், ரஷ்யாவுக்கும் வேணாம், ரெண்டுத்திற்கும் பொதுவாக மையமாக இருக்கக்கூடிய அலேஸ்கா, அந்த அலேஸ்கா பகுதியில் மிக கடுமையான பனியான பகுதி வந்து நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம், நிறைய அலேஸ்காவை தான் காமிப்பாங்க. அந்த பகுதியில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு.